ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். ஆடி மாத ஸ்பெஷல் ஸ்வீட் கும்மாயம். இதை செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் அதிகமாக செய்வாங்க. இது செட்டிநாடோட பாரம்பரியமான ஸ்வீட்டு. அதோடவே இது ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூடங்க. இதை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் 1 கப் உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்தை கழுவி எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. நான் உளுந்தை கழுவி எடுத்துட்டு ஒரு துணியில் போட்டு வாட விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சேர்த்துருக்கேன். தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உளுந்தை நல்லா வறுத்தி எடுத்துக்கலாங்க. உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டு நல்லா வாசனை வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம். உளுந்தை இப்போ நல்லா வறுபட்டு வாசனை வந்துடுச்சு. அதோடவே கலரும் நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இந்த உளுந்தை இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தை எடுத்த அதே கப்பில் தான் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் சேர்த்துக்கணும். பாசிப்பருப்பையும் கழுவி எடுத்துட்டு தண்ணி வாடினதும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். தீயை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த பருப்பையும் நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்தோடவே சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதையும் பாத்திரத்தில் சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கணும். அரிசியும் இப்போ நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த அரிசியையும் உளுந்தோடவே சேர்த்து இந்த 3ஐயும் நல்லா ஆற விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த உளுந்து, பாசிப்பருப்பு, பச்சரிசி 3மே நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. இதோடவே 5 ஏலக்காயும் சேர்த்து இதை நல்லா நைஸாக பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் நம்ம இப்போ 1 கப் அளவுக்கு மட்டும் இப்போ செய்கிறதுக்காக எடுத்திருக்கோம். மீதி மாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாவை 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாங்க. நீங்கள் மாவை மட்டும் ரெடி பண்ணி வச்சா போதும். நினச்ச நேரத்தில் டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். இதோடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. கருப்பட்டி முழுசாக கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பவுடர் பண்ணி எடுத்த மாவை 1 கப் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இதோடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா ஃபோர்க் வச்சு கூட இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நான் பவுடர் பண்ணி எடுத்த மாவை அப்படியே தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைப்பில் வச்சு அரைச்சி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ மாவை நல்லா கரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம காய்ச்சி வச்சுருந்த கருப்பட்டி தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இது அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதில் தூசு மண்ணெலாம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால அரைச்சி சேர்த்துக்கோங்க. கருப்பட்டி தண்ணியை அரைச்சி சேர்த்ததும் இதோடவே நம்ம கரைச்சி வச்சுருந்த மாவையும் சேர்த்துக்கலாங்க. மாவை சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணதும் இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு முதல்ல தீ மீடியமாக எரியட்டும். அதுக்கப்புறமா மாவு கொஞ்சம் இறுக்கமாகும் போது தீயை கம்மியாக ஆக்கிடணுங்க. தீ அதிகமாக எரிஞ்சுதுன்னா இதை அடி பிடிக்குங்க. அதனால இது கொஞ்சம் இறுக்கமாகி வரும்போது தீயை நம்ம கம்மி பண்ணி வச்சுக்கலாம். மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்ச நேரத்திலேயே அது நல்லா இறுக்கமாக ஆரம்பிச்சிரும். மாவு டக்குன்னு வெந்து வந்துடும். மாவு கொஞ்ச நேரத்திலேயே நல்லா வெந்து இறுக்கமாயிடுச்சு. மாவை கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரே மாதிரி வெந்து வருங்க. இல்லாட்டி துண்டு துண்டாக கட்டி கட்டியாக இருக்கும். மாவு இப்போ நல்லா வெந்து இறுக்கமாயிடுச்சுங்க. இதோடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த நெய்யை அந்த மாவு நல்லா உறிஞ்சி எடுத்துரும். அதுக்கப்புறமா மறுபடியும் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நெய்யை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. உங்களுக்கு இது கொஞ்சம் இன்னும் இறுக்கமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இறுக்கமாயிரும். ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஆடி கும்மாயம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.